மூட்டு தேய்மானம் வந்து ஆரம்பத்திலே வந்து ரொம்ப அதிகமாயிடாது. எடுத்த உடனே வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு ரொம்ப அதிகமாகி, தேய்மானம் வந்து ஆப்பரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகாது. ஆரம்ப நிலையில வந்து வலி வந்து மெதுவா தெரியும். அந்த வலி மெதுவா தெரியிறப்போ, அது மூட்டு தேய்மானத்தோட ஆரம்ப நிலை தானா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, மூட்டு தேய்மானத்த வந்து ஆரம்ப நிலையிலே வந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் மூட்டு தேயாத அளவுக்கு பாதுகாத்துக்கலாம். ஹலோ எவ்ரிவன். நான் ஜெயசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறேன்னா, மூட்டு தேய்மானம் வந்து ஆரம்ப நிலையா இருந்ததுன்னா, அதை வந்து நம்ம ஆரம்பத்திலே கரெக்டான ப்ரொசீஜர்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா, மேற்கொண்டு மூட்டு வந்து தேயாத அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கலாம். வயசான காலத்துல வந்து அந்த மூட்டு தேய்மானத்தினால நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மூட்டு தேய்மானம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, இதுதான் முட்டி எலும்புன்னு சொல்றோம். இது வந்து மேல இருக்கிறது தொடை எலும்பு, ஃபீமர். கீழே இருக்கிறது வந்து கால் எலும்பு வந்து டிபியா, ஃபிபுலா அப்படின்னு சொல்றோம். மூட்டு தேய்மானம் ஆரம்ப நிலையா இருந்ததுன்னா, இந்த டிபியல் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். இந்த டிபியல் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகி இப்படி வந்து இந்த எலும்போட அழுத்தம் எப்படின்னா, இந்த தொடை எலும்பு, இந்த இது வந்து கால் எலும்பு. இந்த ஃபீமர் வந்து இந்த டிபியா கூட வந்து நல்லா இப்படி இந்த சைடா, மீடியல் சைடா இப்படி சிங்க் ஆன மாதிரி இருக்கும். அதான் இந்த டிபியல் வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி இப்படி வந்திருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த டிபியல் ஷிஃப்ட்டை வந்து ஆரம்ப நிலையிலே வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கரெக்டான அலைன்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, நிச்சயமா வந்து நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த மூட்டு வந்து தேயாத அளவுக்கு இருக்கும். இன்கேஸ் அடுத்த ஸ்டேஜும் போய் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தாலும், அந்த டிபியல் ஷிஃப்ட்டை வந்து நம்ம மேனுவலாவும் ரிலீஸ் பண்ணலாம், மெக்கானிக்கலாவும் ரிலீஸ் பண்ணலாம். பேசிக்கா வந்து ஆரம்ப நிலையில வந்து நம்மளே வந்து அந்த ஷிஃப்ட்டை வந்து எப்படி குறைச்சி நம்ம எக்ஸசைஸ் மூலியமா சரி பண்ணலாங்கிறத பத்தி இப்ப நான் டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் நீ, மூட்டு எலும்பு தேய்மானம்னு சொல்லுவோம். இந்த மூட்டு எலும்பு தேய்மானம் வந்து பெரும்பாலும் வந்து வயதானவங்களுக்கும் வரும், பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கும் வரும். இதில் வந்து முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆரம்ப நிலை ஏர்லி ஸ்டேஜில் வந்து அந்த மூட்டில் வந்து மீடியல் சைடில் தான் வந்து பெயின் வரும். மீடியல் சைடு எப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம தொடை எலும்பு, இது வந்து நம்ம கால் எலும்பு. கால் எலும்பு வந்து ரெண்டு இருக்கு, தொடை எலும்பு வந்து இதுதான் பெரிய எலும்பு ஒன்று. இதுதான் ஃபீமர்னு சொல்லுவோம், இதை வந்து டிபியா ஃபிபுலான்னு சொல்லுவோம். இதுதான் இது. இது தொடை எலும்பு பெருசு, இது கால் எலும்பு வந்து ரெண்டு. இது வந்து டிபியா ஃபிபுலா, இது வந்து ஃபீமர்னு சொல்லுவோம். இப்போ பெரும்பாலும் இந்த மூட்டு தேய்மானம் ஆரம்ப நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டுல வந்து மீடியல் சைடு, இந்த சைடில் தான் வந்து இந்த டிபியான்னு சொல்ற போன் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகி நல்லா உள்ள அழுத்துற மாதிரி இருக்கும். எப்படின்னா, இந்த டிபியா வந்து இந்த சைடு இப்படி ஷிஃப்ட் ஆன மாதிரி கொஞ்சம் அழுந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து நல்ல கேப் இருக்கும், இந்த இடத்துல கேப் குறைஞ்சி நல்லா அழுத்தின மாதிரி இருக்கும். எக்ஸாக்டா இது வந்து எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா, முட்டியில வந்து கரெக்டா இந்த இடத்துல தான் வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முட்டியில இந்த இடத்துல தான் வரும். நல்லா தேய்ச்சி பார்த்தோம்னா இந்த இடம் கொஞ்சம் மேடா இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ தேய்மானம் இருக்கிற கால் வந்து இந்த இடத்துல மேடா இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா இருக்கிற கால் வந்து அந்த இடத்துல மேடு வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அதுதான் வந்து இந்த டிபியல் போன் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகி இங்க வந்து இங்க நல்லா ப்ரெஸ் பண்றது. இந்த டிபியல் ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா முக்கியமா உள்ள வந்து இந்த முட்டிக்கு நடுவுல இருக்குது, இதெல்லாம் வந்து ஜவ்வுகள், லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். லிகமெண்ட்ஸ் உள்ள இருக்கிற டீப்பான இருக்கிற லிகமெண்ட் வந்து மெனிஸ்கேன்னு சொல்லுவோம், கொலாட்ரல் லிகமெண்ட்னு சொல்லுவோம், க்ரூசியேட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய லிகமெண்ட்ஸும் வந்து முட்டிக்கு நடுவுல இருக்கு. அந்த சைனல் ஃப்ளூயிட், அந்த வளவளப்பு தன்மையும் வந்து நடுவுல இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து தான் அந்த டிபியல் வந்து ஷிஃப்ட் ஆகி நல்லா ப்ரெஸ் பண்ணுது. அப்படிங்கிறப்போ உள்ள இருக்க லிகமெண்ட்டும் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு பேசிக்கா அந்த டிபியல் ஷிஃப்டர் ஆரம்பத்திலே ஏர்லி ஸ்டேஜ்லேயே ரிலீஸ் பண்ணிட்டோம்னா மூட்டு வலியிலேருந்து நல்ல நிவாரணம் வந்து கிடைக்கும். எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல தான் வந்து அந்த டிபியல் வந்து போன் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கு. மேலே இருக்குது ஃபீமர், பெரிய போன், தொட போனுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஷிஃப்ட் ஆன இடத்த வந்து முதல்ல வந்து மேனுவலாக ரிலீஸ் பண்ணணும். மேனுவலாக எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல கை நல்லா வச்சுட்டு மேலே இந்த கை வச்சுட்டு ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் தள்ளணும், இந்த பக்கம் இந்த ரெண்டு லெவலில் வந்து ஃபோர்ஸ் வந்து இப்படி தள்ளுற மாதிரி தள்ளணும். தள்ளிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி இதை போல் வந்து மேனுவலாக வந்து இந்த ஷிஃப்டான டிபியா வந்து நம்ம இது பண்ணுறப்போ உள்ள நல்லா வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆகும் போன். இப்போ நீங்கள் வந்து எப்படி பண்ணால் கை இப்படி வச்சுக்கோங்க, இந்த சி ஷேப்பில் இப்படி கை வச்சுக்கிட்டு
இந்த கையை வந்து இங்க வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா இந்த இடத்துல தான் வலி இருக்குன்னா அதுக்கு மேலேயே வைக்க கூடாது, கொஞ்சம் கீழே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் தள்ளுங்க, இந்த பக்கம் தள்ளுங்க. தள்ளிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் தள்ளுங்க. இதே போல ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி தள்ளணும். ப்ரெஷர் இதை போல கொடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 15 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யறப்போ வந்து அந்த டிபியல் ஷிஃப்டிங் வந்து நார்மலா கிராஜுவலா வரும். செய்ய செய்ய தான் வந்து வலி வந்து குறையும். எடுத்த உடனே வந்து நமக்கு உடனே குறையும்னு எதிர்பார்க்க கூடாது. பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி சில வாரங்கள்லயே கூட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா பெயின்ல வந்து தெரியும். அதுக்கப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் காலை வந்து இப்படி வச்சுக்குவோம், இப்படி கிராஸா இந்த பொசிஷன்ல வச்சுட்டு காலை வந்து உள்ள தள்ளணும், தேய்ச்ச மாதிரி. இது போல பொசிஷன் வச்சு இது போல தேய்க்கணும். இப்படி தேய்ச்ச மாதிரி இழுக்கணும். ரிப்பீட்டடா இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸா செய்யறப்போ இந்த டிபியல் ஷிஃப்ட் வந்து கிராஜுவலா வந்து நார்மல் ஆகும். அதே போல லிகமெண்ட்ல இந்த கம்ப்ரெஷன் ஆயிருக்கிறது வந்து நார்மல் ஆகும். அப்படி இருக்கிறப்போ வந்து இது செய்ய செய்ய வந்து நமக்கு நல்லா வந்து அந்த ஜாயிண்ட் வந்து நல்லா மொபிலைஸ் ஆகும். உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன் குறையும், மூவ்மெண்ட்டும் வந்து நல்லா அதிகரிக்கும், பெயின் வந்து கிராஜுவலா குறையிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து செய்யலாம். மார்னிங், ஈவினிங், நைட்டு கூட செய்யலாம். சரி, இப்போ இந்த டிபியல் ஷிஃப்ட்டுக்கு உண்டான எக்ஸசைஸ் வந்து மேனுவலா எப்படி செய்யறோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ஆக்டிவா செஞ்சு ரிலீஸ் பண்றோங்கிறது இப்போ நான் சொன்னேன். இது கூடவே வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஆரம்ப நிலை மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த முட்டியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அந்த குவாட்ரிசெப்ஸ் மசில்ங்கும், தொடை எலும்புக்கு மேலே இருக்கிற மசில், அதாவது தொடைக்கு மேலே இருக்கிற மசில், இந்த பக்கம் வர்ற மசில், அதாவது இந்த மசில், இது வந்து குவாட்ரிசெப்ஸும்போம். தொடைக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸும்போம். ப்ளஸ் காஃப் மசில், கெண்டைக்கால் தசை, இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அட் த சேம் டைம் வந்து க்ளூட்டியஸ் மசில், பட்டக்ஸ் மசிலையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற எக்ஸசைஸ் வந்து இருக்கு. இதையும் சேர்த்து செஞ்சோம்னா வலி நல்லா குறையும், முட்டி நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். எப்படின்னா இப்போ இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்தனிங் சொல்றது வந்து தொடை மசிலுக்கு வந்து இந்த காலை வந்து ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க. நீட்டிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நீட்டுங்க. இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ற மாதிரி இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு 10 to 15 ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு 2 தடவை காலையில ஈவினிங் 2 டைம்ஸ் a day வந்து செய்யறப்ப வந்து அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும், குவாட்ரிசெப்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதனாலே வந்து நீயோட மசில் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா பெயினும் வந்து நல்லா குறையும், ஸ்ட்ரென்தனும் ஆகும். ஓகே, ரிலாக்ஸ். இதுக்கு அடுத்தது வந்து காஃப் மசிலையும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். அது எப்படின்னா இதுவும் இதே போல உட்கார்ந்த பொசிஷன்லேயே வந்து காலை நல்லா நீட்டிட்டு பாதத்தை மட்டும் நல்லா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நல்லா மூவ்மெண்ட் பண்ணணும் ரிப்பீட்டடா. இது வந்து ஒரு 10 தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீட்டுங்க. திரும்ப ஒரு 10 டைம்ஸ் செய்யுங்க. இதே போல் 10 டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 50 ரிப்பீட்டேஷன் வந்து காலையிலையும் ஒரு 15 ரிப்பீட்டேஷன் வந்து ஈவினிங் செய்கிறப்போ அந்த காஃப் மசிலும் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். பிளட் வந்து நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா பம்ப் ஆகுறதுனால அந்த நீ ஜாயிண்ட் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், பெயினும் வந்து நல்லா குறையும். ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் முட்டியை வந்து நல்லா கீழே வந்து இந்த குதிகாலை வந்து நல்லா கீழே ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணணும். இப்படி அழுத்துங்க. கீழே ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அழுத்துங்க. குதிகாலை மட்டும் கீழே அழுத்தணும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அழுத்துங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யலாம். இல்லை 15 ரிப்பீட்டேஷன் செய்யறப்போ நம்ம பட்டக்ஸ் மசிலும் சரி, நமக்கு அந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலும் சரி நல்லாவே வந்து ஆக்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இதெல்லாம் வந்து சிம்பிளான எக்ஸசைசஸ் தான். அதே போல இந்த மூட்டு தேய்மானம் ஆரம்ப நிலையா இருந்தா இந்த மாதிரியான பேசிக் எக்ஸசைஸ் பண்ணி ரிலீஸ் பண்றப்போ கம்ப்ளீட்டாவே ஃப்ரீ ஆயிடும். இதே போல வந்து ஆரம்ப நிலையா இருந்தாலும் சரி, மூட்டு தேய்மானம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜா இருந்து இது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, எங்களோட சென்டருக்கு வரவங்களுக்கு வந்து முக்கியமா வந்து அந்த எக்ஸ்ரேல வந்து அந்த டிபியல் ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த டிபியல் ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட்டா ஆகியிருக்கா, இல்ல கம்ப்ளீட்டா கிங்கிங்கா இருக்கா, இல்ல 2 பக்கமும் இதா இருக்கான்னு பார்த்துட்டு அதை மேனுவலா முதல்ல அலைன்மெண்ட் பண்றதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் வந்து பிசியோதெரப்பில இருக்கு. அது பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். மேனுவலா மட்டும் இல்லாம மெக்கானிக்கலாவும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை பண்ணி அந்த ஷிஃப்டிங் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுவோம். பண்ணது மட்டும் இல்லாம பொதுவா வந்து தேய்மானத்தினால இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ள
ஜவ்வுலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே டேமேஜ் ஆயிருக்கும். ஏன்னா இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு சொல்லுவோம். இந்த கார்டிலேஜே வந்து டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜவ்வு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த ஜவ்வு டேமேஜ் ஆனதுக்கு உண்டான இதுக்கு ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்கு. பிசியோதெரப்பில மருந்து மாத்திரை இல்லாமலே அந்த ப்ரொசீஜர்ஸ் மூலியமா உள்ள இருக்க ஜவ்வை வந்து ஹீலிங் பண்றது, சரி பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸும் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த நடுவுல இந்த சைனாபிள் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளூயிட் தான் வந்து வளவளப்பு தன்மை வந்து 2 முட்டியும் உறையாத அளவுக்கு குடுக்கும். அந்த ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் வந்து சில ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதையும் வந்து குடுப்போம். இதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்க டேமேஜ் குறைஞ்சதுக்கு அப்புறம், உள்ள இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சதுக்கு அப்புறம், உள்ள நல்ல ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் ஆனதுக்கு அப்புறம் வலி வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கிராஜுவலா குறையும். இது வந்து மூட்டு தேய்மானம் வந்து எங்களோட சென்டர்ல வர்றவங்களுக்கு அட்வான்ஸ்டா இருந்தாலும் சரி, ஏர்லி ஸ்டேஜா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி அனுப்புறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசியோதெரபி ப்ரோட்டோகால்ஸ் மூலியமா பேஷண்ட்ஸுக்கு வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி முதல்ல வலியை வந்து நல்லா குறைக்கணும். நடக்கும்போது வலி இருக்கக்கூடாது. அவங்க தூங்கும்போது முக்கியமா எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் அந்த முட்டியில வந்து வலி வரக்கூடாது. அதுக்கப்புறம் திரும்ப வலி வராம இருக்கிறதுக்கு உண்டான புரோட்டோகாலான ஸ்பெசிஃபைடு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு. அந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் சொல்லி செய்யறப்போ இந்த முட்டியில மட்டும் இல்லை, இந்த தொடையில இருக்கிற மசில்ஸ் பேக்லையும் சரி, ஃப்ரண்ட்லையும் சரி, இந்த பட்டக்ஸ் இருக்க குளூட்டியஸ் மசில், அதுக்கப்புறம் இந்த கெண்டைக்காலில் இருக்க தசை மசில் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ற ப்ரோக்ராம் சொன்னோம்னா இந்த முட்டி வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் ஆயிடும். அந்த மசில்ஸ் எல்லாமே மேலேயும் கீழேயும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆனதுனால பேலன்ஸ் வந்து முட்டிக்கு நல்லா இருக்கும். நடக்கும்போது வலி இல்லாம இருக்கும். இதே போல நீங்களும் வந்து மூட்டு தேய்மானத்தினால ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, எந்த தீர்வும் இல்லை, உங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்க. ஜவ்வு கிழிஞ்சிருந்தாலும் சரி, அதுக்கு எந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பிசியோதெரபியில் அட்வான்ஸாக பண்ணலாங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட மூட்டு சம்மந்தமா எந்த டவுட் இருந்தாலும், எந்த ப்ராப்ளம் ஆனாலும் எங்களை வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. இது சம்மந்தமா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைன்னா பிசியோதெரபி மூலியமா எங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மூலியமா இதுல இருந்து உங்களுக்கு முழு நிவாரணம் அளிச்சு திரும்ப அந்த முட்டியில வலி வராத அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.